ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்யலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்யலட்சுமியில் நம்ம பாக்யா இருக்காங்களே, அவங்களும் ஆகாஷ் செல்வி எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்க. நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கவுன்சிலர் வராரு. தம்பி, உனக்கு கட்டதுரைக்க கட்டம் சரியில்லை, வெளியிலே நில்லுன்னா கேட்க மாட்டேங்கிற, வீணா வம்பு வளர்க்குற நீ, என்ன டென்ஷன் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களோட ரியாக்ஷன். வந்து சாப்பிட்டாங்க. இவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணலாங்க. சாப்பிட்டுட்டு அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்துட்டு போகிறாங்க. எப்படியோ போய் தொலைதுங்க தருதலைங்கன்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு விட்டாங்க. ஒரு சில விஷயத்தை அப்படியே விட்டுருணுங்க, அது போக்கலையே. அப்போ தான் அதுக்கே பதிலடி போர் அடிச்சு போயிடும். அதனால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போகலான்னு போனால் அங்கே ஒரு பஞ்சாயத்து வைக்குது பாட்டி. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம செடின்னு ஒரு பக்கம், நான் என் மாமனார் வீட்டுக்கே போகிறேன், ஜெனியை எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்றாங்க. எப்படி 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 அப்படி பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தினா கஷ்டம், உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா நல்லா வருவாடாங்கிற மாதிரி இருக்குது. அண்ணனுக்கு தம்பிக்கும், டே கம்மனு இருங்கடா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரமாவை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம பாக்கியா. இப்போ வீட்டு வேலை செய்கிறதுக்கு இவங்க இருக்காங்க, குழந்தையும் பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கான சம்பளத்தை இவங்க 2 பேர் ஷேர் பண்ணி கொடுக்கட்டோன்னு சொல்ல, ஏன் நீ கொடுத்தா என்ன அப்படிங்கிறாங்க. பாட்டி நீ வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் சேர்ந்து சும்மா ஆப்பு மேலே ஆப்படிக்க பார்க்குற நீ. அதாவது நம்ம செலியன்ட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு வெட்டி செலவு, இதே உங்கள் அம்மா வீட்டில் இருந்துன்னா 20,000 மிச்சமாகுங்குது. கிளவி காலமான காலத்தில் எவ்வளோ குசும்பு வேலை பார்க்குற பாரு நீ. சோத்தை போட்டு கூட்டு வந்ததுக்கு நல்லா வேலை பார்க்குற செவ்வாழைங்கிற மாதிரி, நல்லா வேலை பார்க்குற உனக்கு சோறு போட்டு வச்சிருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம பாக்கியாவோட ரியாக்ஷனு. இன்னொரு பக்கம் நம்ம இனியா இருந்துட்டு, அங்கிள் நான் உங்கள்கிட்ட பொண்ணு பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை நான் அடுத்து நடத்துக்கலாமா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன திடீர்னு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.